ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3.16 சென்டில் 4PHK ஹோம் பார்த்தீங்கன்னா அழகாக கட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த வீடை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. இந்த வீட்டுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 27 அடிங்க, நீளம் பார்த்தீங்கன்னா 50 அடிங்க, மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2231 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அழகாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்குதுங்க. இந்த வீட்டுடைய ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அழகான 20 அடி ரோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் தான் பார்க்குறோம். இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷனில் டார்க் அண்ட் லைட் கிரே வுட் பேட்டர்ன் டிசைன் டைல் யூஸ் பண்ணி ஒயிட் கலர் பார்டர் பாக்ஸ் டிசைன் ஓப்பன் பால்கனி பர்கலா கொடுத்து அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கை நீட்டாக காமிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா மினி கார்டன் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்குற பார்த்தீங்கன்னா வீட்டோடைய ஃப்ரண்ட் கேட் தான். ஃப்ரண்ட் கேட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டோடைய டிசைனுக்காக லேசர் ஃப்ளவர் கட்டிங் மெட்டல் சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய கார் பார்க்கிங் ஏரியா தான் நிற்கிறோம். கார் பார்க்கிங் ஏரியாவுடைய சைஸ் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13:19 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போர்வெல் அண்ட் சம்பு வந்து அவைலபிள் இருக்குது. இந்த வாட்டர் சம்போடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8000 லிட்டருங்க. இந்த கார் பார்க்கிங்கோடைய ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் சைஸில் 1:1 அப்படிங்கிற விதத்தில் வந்து கார் பார்க்கிங் டைல் தாங்க பதிச்சிருக்கிறாங்க. இந்த கார் பார்க்கிங்கோடைய வாலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செராமிக் டைல் வந்து பதிச்சிருக்கிறாங்க. மேலே டாப் ஸ்டீலிங்கில் பார்த்தீங்கன்னா LED ஸ்பாட்லாம் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வுட் ஒர்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டீ குட்டலானது தான். கார் பார்க்கிங்னால வீட்டுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய 2 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிரானைட் பதிச்சிருக்கிறாங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தெல்லாம் டோர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அழகான பேட்டர்ன் டிசைன் சிம்பிளாக யூனிக்காக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ட்ராக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய ஹால் தான். ஹாலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 22:16 அப்படிங்கிற விதத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஹாலுடைய ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகக்கூடிய ஸ்டேர் கேஜ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால். இந்த ஹாலுடைய வெண்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய UPVC விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒயிட் அண்ட் கிரே கலர் யூஸ் பண்ணி மல்டிபிள் டிவி யூனிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுடைய சீலிங் வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்தாங்க பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாப் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா LED ஸ்பாட்லாம் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. இந்த வீட்டுடைய ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா 2:3 அப்படிங்கிற விதத்தில் வந்து ஒயிட் கலர் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹாலில் இருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகக்கூடிய ஸ்டேர் கேஜ் கீழே பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் வச்சு அழகான லுக்னஸை கொடுத்துருக்குறாங்க. அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அழகான பூஜா ரூம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டுடைய பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16:10 அப்படிங்கிற விதத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணிக்கூடிய டைல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்குமே சேம் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டுடைய வாலில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கு ஏற்றாக்களே பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கபோர்டு ஒர்க்கில் எந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட், இன்னர் லாக்கர், ஸ்டடி யூனிட் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியான விஷயம் வந்து கபோர்டு ஒர்க்கில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூமோட வெண்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா UPVC விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரூமோட அட்டாச் டைல் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைல் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த வெஸ்டர்ன் டைலுடைய டோர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியான டோர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரெஸ்ஸிங் டோர். இந்த பாத்ரூமுடைய வாலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிப் டைல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய சொந்த வீட்டுக்கு நீங்கள் எப்படி தரமான பொருள் வாங்கி வீடு கட்டுவீங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாத்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6:5 அப்படிங்கிற விதத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வீட்டோடைய கிச்சன் தான். கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ச் பார்த்தீங்கன்னா கிரானைட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய கிச்சனுக்கு என்ட்ராச்சு. கிச்சனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 11:16 அப்படிங்கிற விதத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அழகான மாடல் கிச்சன், குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. டைப் குக்கிங் ஏரியா, கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனோட வெண்டிலேஷனுக்காக 3 விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. UPVC விண்டோ. ஒயிட் அண்ட் கிரே கலர் யூஸ் பண்ணி அழகான லாப்ட் கபோர்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த டைனிங் ஏரியாவுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா கார்னரில் வாஷ் பேசன் கொடுத்துருக்குறாங்க. அழகான சின்ன கபோர்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஹாலில் இருந்து ஸ்டேர் கேஜ் மூலமாக ஏறி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எந்த மாதிரியான வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
இந்த ஸ்டேர் கேஜில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேர் கேஜோட கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேர் கேஜில் ஏறி வரும்போதே பார்த்தீங்கன்னா வாலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வீட்டுக்கு ஒரு அட்ராக்ஷனாக லுக்காக கொடுக்குதுங்க. மொத்தம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பெட்ரூம். அதில் 3 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வீட்டுடைய மாடியில் தாங்க இருக்குது, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில். இந்த 4 பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா ரூமுக்கும் போய்ட்டு இருக்க அழகான ஸ்பேசியஸான ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இந்த மாடியில் இருக்கக்கூடிய 3 ரூமு ஒவ்வொரு ரூமாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரே ஒரு ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டடிக்கான ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நேர் ஆப்போசிட்டில் தெரியக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமை ரிவ்யூ பண்ணலாம். அந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 10ங்க. ஒயிட் அண்ட் டார்க் கிரே கலரில் பார்த்தீங்கன்னா அழகான வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸிங் ஏரியா, இன்னர் லாக்கர், ஸ்டடி ஏரியா அப்படின்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டடி ஏரியா பார்க்கலாம். புக்ஸ், லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல இடம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ வந்து விண்டோன்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோடைய ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா 2க்கு 3 அப்படிங்கிற விதத்தில் வந்து ஃப்ளோரிங் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வீட்டோடைய ட்ரெஸ்ஸிங் ஏரியா தான். ட்ரெஸ்ஸிங் ஏரியோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 5 அப்படிங்கிற விதத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாலில் யூஸ் பண்ணிக்கூடிய டைல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டைல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நார்மல் வாட்டர் லைனும் இருக்குது, ஹீட்டர் வாட்டர் லைனும் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற விதத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான டோர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ வந்து 2 ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. வாலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கொடுத்துருக்குறாங்க. ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. இந்த கபோர்ட் ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஏரியா, ஸ்டோரேஜ் ஏரியா, ஸ்ட்ரெஸ்ஸிங் ஏரியா அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிளேஸ் தான். புக் படிக்கிறதாக இருக்கட்டும், எதுவும் ஒர்க் பண்ணுறதாக இருக்கட்டும், இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ 2 ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக. நமக்கு நேர் ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்கன்னா டிவி ரூமுங்க. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 அப்படிங்கிற விதத்தில் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக புக் படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு வேறு எதுவும் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இந்த ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வெண்டிலேஷனுக்காக சிங்கிள் பாத் விண்டோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. டபுள் கலர் பெயிண்டிங் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஒயிட் அண்ட் எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா லாப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. புக்ஸ் வைக்கிறதுக்கான கபோர்டு, ஒர்க்கிங் டேபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வீட்டுடைய ஓப்பன் பால்கனி தான். ஓப்பன் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அழகான கைப்பிடி கொடுத்து டஃபன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரில் யூஸ் பண்ணக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிப் டைலிங் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டை அழகாக காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பால்கனியில் பர்க்கலாக கொடுத்துருக்க வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஓப்பன் பால்கனியில் கொடுக்காம பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ந்தாலும் சரி தண்ணி வந்து ஓப்பன் பால்கனியில் விழாது அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய மாடியில் போய் சுற்றுப்புற அமைப்புலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாடி போகக்கூடிய ஸ்டெப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மாடியில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா போர்வெல் வாட்டருக்கும். இந்த வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா 3 லேயர் வாட்டர் டேங்க் தான். உங்களுக்கு வெயில் அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி தண்ணியோட வெப்பநிலை பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா மெயினான ஏரியாவில் தான் இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த வீடை பற்றி மேலும் இந்த விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கில் கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த வீட்டின் புகைப்படங்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றும் வீடை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய டேரக்ட் காண்டாக்ட் நம்பரும் அங்கே தாங்க இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டுடைய அமௌண்ட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 90 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகசபிள் தாங்க. நேரில் வந்து பார்த்து பேசிக்கலாங்க. இந்த வீடு இப்போதைக்கு கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டி பக்கத்தில் தான் இந்த வீடு இப்போதைக்கு அவைலபிள் இருக்குதுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோக்கு என்னுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி வீடை பற்றி புதிய அப்டேட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.